அப்புறம் கட்டுக்கோப்பா என்ன இருக்குது கட்டுக்கோப்பா? மூக்கு உடையுதான். மூக்கு இல்லை, மூளையே உடஞ்சி போச்சு. மூக்கு எங்கே வெங்காயம் வாழுது, மூக்கில் ரத்தம் தான் வரணும். அதனால் அதனால் பொய் பேசிட்டு அலையிறாரு சார். ஒரே டென்ஷனு. ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்குறாரு, என்ன செங்கோட்டையனை பற்றி அண்ணன் கலந்துக்கலையேங்கிறாரு. போங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, போங்க. எங்கிட்ட கேட்குறீங்க நீங்கள்? இண்டிவிஜுவலாக ஒரு ஆளை பற்றி நான் எனக்கு பதில் சொல்லணும்? வரலண்ணா போங்க, அங்கே போங்க. இதா சார், இதா கட்டுக்கோப்பு? சொல்லுங்கள், தெரியாமல் கேட்குறேன். ஏன் அது பணிவாக தான் பதில் சொன்னா என்ன? அது செங்கோட்டையனை போய் கேளுங்கன்னு சொன்னா என்ன? எவ்வளோ கேவலமான மனிதன்றதை பாருங்கள். எவ்வளோ ஆத்திரம் வருது, கோபம் வருது. ஆகவே அப்பா வீட்டு கட்சியாக நினைக்கிறாரு. இது அதிமுக தொண்டர்களின் இயக்கம். இது யார் அப்பா வீட்டு கட்சி? கருப்பண்ணன் மட்டும்தான் பிரச்சனையா? அதான் இவ்வளவு செங்கோட்டையனுக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனையா? கருப்பண்ணன் பிரச்சனையெல்லாம் நான் பார்க்கவே இல்லை சார். கருப்பண்ணன் பெரிய ஆளாக மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். என்னுடைய சீனியாரிட்டி கருப்பண்ணன்லாம் பெரிய ஆள் இல்லை. அவருடைய சீனியாரிட்டி கருப்பண்ணன் ஒன்றுமே இல்லை. அவர் முன்னாடி நான் பார்த்ததெல்லாம் செங்கோட்டையனை உங்கள்கிட்டையும் உட்காந்து அண்ணனை பாராட்டினது. அம்மா தலைவர் படம் இல்லாமல் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அந்த மேடையை புறக்கணித்தே நான் பாராட்டினேன். ஆனால் தைரியமாக அங்கே நிற்க மாட்டேன்றாரு. அன்றைக்கி வெளியே வந்திருக்கணும் சார். அம்மாவை எப்போ புறக்கணிக்கிறாங்களோ அங்கே என்ன வேலை நமக்கு? அப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கணும் தலைவர்னு. நான் புறக்கணிக்கவில்லை, ஆனால் அம்மா படம் இல்லை, ஆகவே நான் அங்கே போகவில்லை. இப்போ எதிர்ப்பு தொடர்ந்து காட்டிட்டு தானே இருக்காரு. இப்போ எடப்பாடி என்ன எதிர்ப்பு காமிக்கிறது? எம்எல்ஏ ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்க கூப்பிடவே இல்லைங்க. கூப்பிட்டாதாங்க போய் கலந்துக்கிறதுக்கு. ஏங்க என் வீட்டுள்ளார உங்களை வரவேணான்றேன், அப்புறம் நீங்கள் வெளியே நின்றுட்டு நான் அவர் வீட்டுக்கு போகலன்னு என்ன அர்த்தம்? உள்ளே வராதுன்ற நான் அழைப்பு விடுக்கப்படவில்லை. அவரே இன்னைக்கு இன் பண்ணிட்டார். அதை கூப்பிடல, அவரே ஸ்டெடியாக இருக்கார். அவர் ஒன்றையும் ஓபிஎஸ் மாதிரி, ஒன்றையும் சசிகலா மாதிரி, ஒன்றையும் புகழேந்தி மாதிரி அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டேன். ஒன்றை ஒத்துக்க மாட்டேன். நான் புனிதமானவன், நான் கடவுளுக்கு சமமானவன் நான். ஆகவே அலெக்சாண்டர் நான், ஆக ரஷ்ய அதிபர் புதின் நான், அமெரிக்கா ஜனாதிபதி நான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கார் அவர். 1000 எம்ஜிஆர் நான், 10,000 புரட்சி தலைவி நான்.